சின்ன விஷயம் பாருங்க, இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக. இது ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சியோட திட்டம். இதை வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு கபில் சிபலா, ஜெயராம் ரமேஷன் ஞாபகம் அவரும் திரு சிதம்பரம் அவர்களும் அறிவிக்கிறார். ராஜஸ்தான்ல முதல்ல இதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது வந்து நாம வந்து பெரிய கேம் சேஞ்சர் அறிவிக்கிறார். பயங்கரமான பிளாப், சாத்தியமே இல்லை. என்னன்னா ஒரு விஷயம், ஐடியா சூப்பரா இருக்கு, எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னு தெரியல. அப்ப முதல்ல நரேந்திர மோடி என்ன யோசிக்கிறாரு, எப்ப முதல்ல யாருக்கு கையில காசு போய் சேரும் நினைக்கிறேன் அவன்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு. இந்த பேஸ் விஷயம், வங்கிகளை தனியார் அரசு பொதுத்துறை எல்லாரையுமே விரட்டி சாட்டே சொல்லிட்டு வேட்டி கின்னஸ் ரெக்கார்டு 40 கோடி வங்கி கணக்குகள், வங்கி கணக்கு இல்லாத ஆளே கிடையாதுங்கிற மாதிரி கிராம நீங்க சென்னையில இங்க பெருநர் உட்கார்ந்துருக்கீங்க, இங்க வங்கி கணக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க 4 அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஆனா கிராமங்கள்ல பேங்க் பக்கம் எட்டியே பார்க்காத மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சாதாரண அதுக்கப்புறம் பாருங்க, அரசுடைய மானியம் எல்லாமே நேரடியா போய் சேரும். இந்த லீக்கேஜ் தடுத்தது மட்டும் லட்சம் கோடி ரூபாயை தாண்டும். அதாவது இது ராஜீவ்காந்தி சொன்னது, 1 ரூபாய் 100 பைசா நம்ம மக்களுக்காக கொடுக்க போனா 14 பைசா தான் போய் சென்று சேர்கிறது அப்படின்னு. 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் 1 பைசா சிந்தாம சிதறாம போய் சேரும். உமர் அப்துல்லா அவருக்கு சொன்னார், நம்ம எல்லாம் வந்து இந்த தேர்தலை தோக்க போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நரேந்திர மோடி 2029 பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறார். 2029 அவர் எங்கேயோ பண்ணிக்கிறார். அவர் ரொம்ப முன்னாடி ரொம்ப பழைய ஒரு கணையாளில ஒரு ஆச்சரியமான கவிதைங்க, உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை. கணையாளில பழைய கவிதை, உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அதிசயங்கள் உங்களுக்கு அறிமுகமாகாதவை. அவ்வளவு பெரிய ஆச்சரியம் நரேந்திர மோடி. அவருடைய சிந்தனை என்னன்னு நமக்கு வந்து யாருக்கும் தெரியவே தெரியாது, எங்க நிக்கிறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவு தொலைநோக்கு பார்வை. நாளைக்கு என்ன நடக்கணும்,